இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கிணங்க யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தை யாழ் மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மைய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வணக்கம். இன்னைக்கு நான் இந்த ஊடக சந்திப்பை அழைத்திருக்க மிக முக்கியமான ஒரு காரணம், இந்த யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதத்திலே அமைச்சரவை இது சம்பந்தமான ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது. அந்த தீர்மானத்திலே இந்த மத்திய நிலையத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு கூட்டு முகாமைத்துவ குழு அமைப்பது என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது ஆரம்பத்திலே இந்த 2014ஆம் ஆண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கிற பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய முழுமையான நிதி பங்களிப்பு, அந்த நேரத்தில் கட்டிடம் பூர்த்தியானதும் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு கையளிக்கப்படும் என்பதுதான் அந்த உடன்படிக்கை, இரு நாடுகளிலும் செய்யப்பட்ட ஒப்பந்த உடன்படிக்கை. இது பைலேட்டரல் என்று சொல்வார்கள், இரு நாடுகளும் தொடர்பான ஒரு விடயம் என்பதால். ஆனால் காலப்போக்கிலே அது கடந்த பூர்த்தியாகியும் அந்த செயல்பாட்டிற்கு அது ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்கள், ஜெய்சங்கர் போன்றவர்கள் திறந்து வைக்கப்பட்ட பொழுதும் பல நிர்வாக சிக்கல்கள் காரணமாக அது மாநகர சபைக்கு இன்னுமே முழுமையாக கையளிக்கப்படாத நிலை இருந்து வருகிறது. ஆக இந்த விடயத்தில் நான் முழுமையாக ஆழமாக விவரிக்காமல், இந்த ஆரம்பம் முதல் இந்த கட்டிடம் மாநகரனுடைய சொந்தமான நிலத்திலே கட்டப்பட்டது என்பதும், அது கட்டி முடிந்ததும் மாநகர சபைக்கு கையளிக்கப்படும் என்ற நிலைப்பாடு இருந்தது என்பதையும் வலியுறுத்தி, இப்பொழுது நிலையிலே அதை மாநகர சபையிலே முழுமையாக கையளிக்காமல், நான் சொன்னது போல ஒரு கூட்டு முகாமை குழு நியமிப்பு சம்பந்தமான விடயம் கடந்த நான் சொன்ன அமைச்சரவை முடிவுக்கு பிறகு முதல்வராலும் ஆணையாளராலும் எங்களது கவனத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த விடயத்திலே ஒரு இடைச்செருகலாக ஒரு கூட்டு முகாமைத்துவ குழு நியமிப்பது, அதனுடைய அதை தொடர்பாக ஒரு நம்பிக்கை பொறுப்பு கட்டமைப்பு, ட்ரஸ்ட் உருவாக்குவது போன்ற விடயங்களிலே ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது கட்சி ரீதியாக. ஆகவே அந்த விடயத்திலே இது கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற உங்களுடைய மத்திய செயற்குழுவிலே இது விவாதிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நானும் திரு சுமந்திரன் அவர்களும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் இந்திய உப ஜனாதிபதியை சந்திக்க சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பாக திரு சுமந்திரன் அவர்கள் இந்திய தூதுவர் திரு சந்தோஷ் ஜா அவர்களோடு சந்தித்து இதில் எங்களுடைய கரிசனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி சுட்டிக்காட்டி நாங்கள் சில விடயங்களை பரிசீலித்து தொடர்பு கொள்வோம் என்று ஏற்கனவே அவருக்கு தெரிவித்திருந்தோம். அந்த வகையிலே தான் இந்த 17ஆம் தேதி மத்திய செயற்குழு இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டது. எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். யாரையும் விமர்சிக்கவோ அல்லது எதிர்கருத்து சொல்லவோ நான் விரும்பவில்லை, என கட்சியும் விரும்பவில்லை. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட கட்டிடம் முழுமையாக நேரடியாக மாநகர சபைக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இந்த அதில் இருக்கக்கூடிய
தளங்கள் எவ்வாறு அவற்றை பாவனைக்குட்படுத்தலாம் அல்லது வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு கொடுக்கலாம், அதனால் எவ்வளோ எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டலாம், அது சுயமாக தாங்கள் நிற்கக்கூடிய ஏற்பாடு எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றி ஒரு பரிசீலிப்பதற்கு ஒரு ஆலோசனை குழுவை, அது உள்ளூரில் இங்கே லோக்கல்களை கொண்ட ஒரு குழுவை நாங்கள் நியமிக்கலாம், ஆலோசனை குழுவை நியமிக்கலாம். என்றால் முழுமையாக மாநகர சபை சில நேரம் இதை கையாளுவதில் சில சிக்கல் இருக்கலாம் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழுவுடைய முடிவு அல்லது தீர்மானம் இந்திய அரசையும் இலங்கை அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்திய அரசாங்கத்திற்கு இந்த பாரிய கலாச்சார மத்திய நிலையத்தை யாழ்ப்பாணத்துக்கு உத்தேசிக்கப்பட்டபடி யாழ்ப்பாண மாநகர சபைக்கு கையளிக்க வேண்டும். அதற்கான இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எங்கள் மக்கள் சார்பிலே நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவிக்கின்ற அதேவேளை ஒப்பந்தத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கூறப்பட்டபடி இந்த கட்டடத்தை நேரடியாக மாநகர சபையிடம் கையளிக்க வேண்டும் என்றும், அதற்காக நாங்கள் மாநகர சபையோடு கலந்து பேசி ஒரு உள்ளூர் ஆலோசனை குழுவை நாங்கள் நியமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்றும், இது முழுமையான ஒரு உள்ளூராட்சி சம்பந்தப்பட்ட நேரடி விடயம் என்பதும், கையளிக்கப்பட்ட பின்னர் அது மாநகர சபையினுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டு வரும் என்பதையும் வலியுறுத்தி இந்த கூட்டு முகாமைத்துவம் அல்லது முகாமைத்துவ குழு நியமனங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த விடயத்தை நாங்கள் இது தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த பிப்ரவரியில் இருந்து கட்சி ரீதியாகவும் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோம், உரிய தரப்போடு பேசி வந்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் இதுதான், நேரடியாக மாநகர சபைக்கு இந்த கட்டணம் கையளிக்கப்பட வேண்டும். அதனுடைய நிர்வாகத்தை நாங்கள் உள்ளூர் அடிப்படையில், உள்ளூர் நிர்வாக அடிப்படையில் ஆலோசனை குழுவை நியமித்து அதை முன் செல்லக்கூடிய வழிகாட்டலை எல்லோரும் சேர்ந்து வழங்குவோம் என்பதிலே இந்த விடயத்திலே கடந்த மாநகர சபை தீர்மானமும் அந்த கோரிக்கையும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஏகமனதாக மாநகர சபைக்கு இந்த கட்டணம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டிருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்டி அரசாங்கம் இதை மீள் பரிசீலனை செய்து இந்திய தூதுவர் அவர்களும் இதை கவனத்திற்கு எடுத்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்திய தூதருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் சுதந்திரன் அவர்கள் அந்த கவனத்தை கொண்டு எங்களுடைய கரிசனைகள் இந்திய தூதுவருக்கு கவனத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது எங்களுடைய தீர்மானம் சம்பந்தமாக அநேகமாக அடுத்த வாரத்திலே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய துணை தூதுவரோடு சந்தித்து எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை அவர்கள் தெளிவுபடுத்த இருக்கிறோம். பராமரிக்க முடியாது என்பது அல்ல, அந்த நிதி எவ்வாறு கையாளுதல், அதற்கான போதிய நிதி வசதி உண்டா என்ற ஒரு கேள்வி ஆளணை விடயத்திலேயும் எழுந்திருந்தது. உண்மையாக ஆரம்ப காலத்திலே மாநகர சபை மிக அதிகரித்த ஆளணை தேவையை இந்திய தரப்புக்கு முன்வைக்கப்பட்டதாகவும், அதனாலே இப்பொழுது இன்னும் கூட இந்திய அரசாங்கத்தினுடைய பெருந்தன்மையாக டெல்லி இப்பொழுது 5 வருஷத்திற்கு சில நிதி உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையிலேயே நாங்கள் சில தளங்களை வாடகை கொடுப்பது, குத்தகை கொடுப்பது தீர்மானம் செய்து அதை கையாளலாம். தனியாக மாநகர சபை கையாள்வதில் சில சிரமங்கள் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுவே முடிவல்ல, அதுக்கான தீர்வுகளை எங்களால் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதனாலே தான் மாநகர சபையை வழிநடத்தி நாங்கள் இந்த சிரமங்களை, பிரச்சனைகளை தீர்வு காணலாம் என்பதனாலே தான்
மாநகர சபைக்கு இந்த கட்டடத்தை கையளிக்குமாறு நேரடியாக கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்பிக்கை கட்டமைப்பு என்பது தேவையற்றது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.